ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா செங்கல்னி புதூருங்க. மடத்துக்கோளத்துலேருந்து செங்கல்னி புதூர். இது பார்த்தீங்கன்னா எங்கேன்னா மடத்துக்கோளத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தம்பி? ரோடு 4 கிலோமீட்டர். தம்பி பார்த்தீங்கன்னா குதிரை வளர்ப்பில் மிகவும் விருப்பமுள்ள தம்பிங்க. தம்பி யார் எப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரம் வீடியோக்கு எடுத்துகிட்டு சொல்கிறேனுங்க. அது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். தம்பி யாருன்னு அறிமுகம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 குரதை வச்சுருக்காரு. விருப்பி வாங்கி இந்த சைக்கிள் தட்டு இருக்குதாரு அதில் போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த லீவில் நல்ல ட்ரைனிங் எடுத்து குறதைய நல்லா பண்ணியிருக்காருங்க. இடையில வேறு இந்த குட்டி வாங்கியிருக்கிறாரு. எப்படி என்ன வேணும்னு கேட்கலாம். தம்பி வணக்கம். வணக்கங்க. அப்புறம் நீங்கள் எந்த காலேஜா ஸ்கூலா தம்பி? நான் இப்போ 12th போகிறேங்கண்ணா. 12th? ஆமாம். சரி, படிக்க நல்லா படிப்பீங்களா? அதெல்லாம் படிப்பாங்க. கோழி வச்சுருக்கீங்களா தம்பி? கோழி இருக்கு. இப்படி பேசுங்க கேமரா பார்த்து. கோழி இருக்குங்கண்ணா. எத்தனை கோழி வச்சுக்கிறீங்க? கோழி ஒரு 20 உருப்படி இருக்குங்கண்ணா. சரி, அப்போ குறதை எத்தனை வச்சுக்கிறீங்க? 2 குதிரை இருக்குங்கண்ணா. 2 குறதை. ஆமாம். இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அப்பா வச்சிருப்பாரு தெரியும் எனக்கு. ஆமாம். இப்போ மறுக்க ஒன்று வாங்கினீங்களா? ஆமாங்கண்ணா. எந்த ரேட்டுக்கு வாங்கினீங்க மறுக்கா? நான் 30 ரூபாய்ங்கண்ணா. அது பெரிய குதிரை காட்டை வாடின்னு சொல்லுவாங்க. காட்டை வாடிங்களா? ஆமாம். அந்த குறதை ரகமா? ஆமாம். சரி. அந்த ப்ரீட்லேருந்து 8 வந்ததுங்கண்ணா. அதனால ரேட் அதிகமாக இருக்கும். ஆமாம். சுழி அது 9 சுழி சுத்தங்கண்ணா. 9 சுழி சுத்தங்களா? எத்தனை சுழிங்க மற்ற குறதுக்கு? அது நம்ம சொல்ல முடியாதுங்கண்ணா எத்தனை சுழின்னு. மசகு சுழியும் இருக்குது, நல்ல சுழியும் இருக்குது. அதில் எந்த சுழியும் நம்ம சொல்ல முடியாதுங்கண்ணா அது எப்படின்னு. சரி, இப்போ சுழி பார்த்தீங்கன்னா எத்தனை சுழி இருந்தால் நம்மளுக்கு நல்லது வாங்கலாம்? 9 சுழி இருந்தால் நல்லதுங்கண்ணா, வாங்கலாங்க. 10 வாங்குவாங்க சில பேர். 11 இருந்தால் தரமாட்டாங்க. ஆனால் 11 சுழி இருந்தால் நல்லது. 11 சுழி இருந்தால் நீங்கள் சொல்கிற பார்த்தா யோகாப்போ. ஆமாம். அப்படி ராஜா மந்திரியோட சேர்ந்துருங்கண்ணா. அதை ராஜா மந்திரி வந்துடுவாங்க? ஆமாம். சுழி இல்லைங்களா? ஆமாம்மா, சுழியில் ராஜா மந்திரின்னு வந்துடும். சரி சரி சரி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டி காமிப்பீங்க, கொஞ்சம் ஏரி சவாரி இதெல்லாம் போட்டு காமிப்பீங்களா? குறதை கிட்ட பார்க்கலாம். சரி சரி பார்ப்போம். தம்பி இது குறதை இப்போ இந்த ரகத்து பேர் என்ன சொன்னீங்க? இது வந்து நம்ம நாட்டு குதிரை கூட சேர்ந்ததுங்கண்ணா. நாட்டு குறதைங்களா? இது என்ன ரேட் வரும் தம்பி? இது 40 ரூபா வரைக்கும் இதுல இருக்குங்கண்ணா. பந்தயமெல்லாம் என்ன நம்மளை பார்த்து சீக்கிரம் மாதிரி ஆக்ஷன் பண்ணுது கண்டா அப்படித்தாங்கண்ணா பண்ணு. எல்லா குதிரையுமே உதைக்கிறதெல்லாம் எப்படி தம்பி? அது நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்த்துறத பொறுத்துக்கு தாங்கண்ணா இருக்குது. நம்ம குணம் அந்த இதை பொறுத்த இருக்குது. சரி ஏனுங்கண்ணா, இது உங்களுக்கு தொடர்றதுக்கு நீ வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது? எதுவுமே பண்ணாதுங்கண்ணா. இப்போ பாருங்க, காட்டுறேன் பாருங்க. பார்த்து காட்டுங்க. அதாவது உங்களுக்கு பழக்கமானதுனால ஈஸியாக இருக்குது. ஆமாங்கண்ணா. ஆமாம், அதாவது எதுவுமே பண்ணாதுங்கண்ணா. புது ஆளுக்காண்டா கொஞ்சம் ஆக்ஷன் பண்ண மாட்டேங்குதுங்க. புது ஆளுக்காண்டா லைட்டாக மிரண்டேன். சரி தம்பி, இது வாங்குறது என்ன ரேட்டுங்க தம்பி? நீங்கள் குட்டியில் எடுத்துகிட்டு வந்தாங்கண்ணா. 10 ரூபா வந்ததுங்கண்ணா குட்டியில். 6 மாதத்து குட்டியில் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, 10 ரூபா வந்ததுங்கண்ணா அப்போவே. இப்போ சரி, இப்போ நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா குறதை நம்ம வீடியோ பார்க்குறவங்க குறதை வேணும்னு சொன்னால் தெளிவாக நல்ல சுழி தரமான குறதை வாங்கி கொடுத்துருவீங்களா? ஒருத்தர் நம்பர் சொல்கிறேனுங்க, அவரை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள். இல்லை, நீங்கள் நம்ம இல்லாதவங்கள சொல்ல வேண்டாம். சரி, உங்கள் நம்பரை கொடுத்து நீங்கள் வாங்கி கொடுத்துறீங்களான்னு கேட்குறேன். நம்ம நம்பரை தரங்கன்னா இன்னொருத்தர் நல்ல சுழி பார்க்குறவர் இருக்காருங்கண்ணா. சரி, குடியில் கோபாலுன்னு சொல்லுவாங்க. சரி சரி, அவர் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. சரி, இல்லை நம்ம அங்கே அவரை பார்க்காம அது எதையும் சொல்ல முடியாதுங்க. சரி சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்து நீங்கள் குறதை வேணும்னு வாங்கி கொடுத்துருங்களாங்கண்ணா. வாங்கிக்கலாம். சரி, நீங்கள் பள்ளிக்கூடம் போனாலும் அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டு வரலங்க. அதை பாருங்க, அதே விலை அதிகம்னு சொல்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. இது என்ன ரேட்டு தம்பி வருது இந்த குறதை? இந்த குதிரை நான் 30 ரூபாய்க்கு கேட்டு வந்தேனுங்கண்ணா. சரி, குட்டிங்க இப்போ தான் 5 மாதத்து குட்டிங்க. இதோட நிறம் பார்த்தீங்கன்னா கருங்கால் கும்மியத்து. கருங்கால் இது கும்மியத்துன்னு சொல்லுவாங்க. கும்மியத்துன்னு நான் கொஞ்சம் டார்க் அடிச்சிருக்கேங்கண்ணா. சரி சரி. இதுங்காட்டிக்கு இது வந்து கருங்கால் சம்மனுங்க. சரி, கருங்கால் சம்மனு நெத்தி நாமங்கண்ணா. இதுக்கு பேர் தான் நெத்தி நாமன்னு சொல்லுவாங்க. சரி சரி. கும்மியத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 கால் கருப்பு இருக்கு. 4 கால் கருப்பு வந்துருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் 4 கால் கருப்பு. சம்மனுங்க போது நம்ம சாம்ப கலர் மாதிரி வந்துருங்கண்ணா. இது எந்த ரேட்டு சொன்னீங்க இது வாங்கினது? இது 30 ரூபாய்ங்கண்ணா. எடக்காட்டை வாடின்னு சொல்லுவாங்க. இது பேருங்களா? ஆமாம். காட்டை வாடி, மார்வாடி, போனி, நாட்டு குதிரை இருக்கு. இது வந்து காட்டை வாடி, எடக்காட்டை வாடின்னு சொல்லுவாங்க. சில பேர் இருபருவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குங்கண்ணா. சரி தம்பி. அப்போ இந்த குதிரை இப்போ வண்டியெல்லாம் பழக்கிட்டீங்களா? சைக்கிள் தட்டெல்லாம் 5 மாதம் ஆகுது. 5 மாதம் ஆகுதுங்க பழக்கியா?
இல்லைங்க குட்டி போட்டு 5 மாதம் தான் ஆகுது. அப்போ நீ அடுத்தது எத்தனை மாதத்துல வண்டி வளர்க்கலாம்? நம்ம இன்னும் 1 வருஷம் ஆகுங்கண்ணா இப்படி இருந்தாலும் வண்டி வளர்க்கவே. அதுக்கு அப்போ போட்டால் தான் முதுகு இது மாதிரி தண்டெல்லாம் எதுவுமே வளையாமல் இருக்கும். ஓஹோ. நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டால் முதுகு எலும்பெல்லாம் வளைஞ்சு போயிடும். வண்டி இழுத்து வளைஞ்சிருங்கிறீங்களா? நம்ம ஏர் சவரி இதெல்லாம் போட்டோம்னாங்க அதுங்காட்டிக்கு நம்ம அதை பொறுத்து நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கணும் குட்டியா. அப்படிங்களா? ஆமாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலைய அதிகத்தில் இருக்குது. ஆமாங்கண்ணா. இது இப்போ 5 மாதம் தான் குட்டி ஆகுது. 30 ரூபாய்க்கு நாங்கள் எட்டு வந்தாங்கண்ணா. சரி, சுழி எத்தனை சுழி சொன்னீங்க? இது 9 சுழி சுத்தங்கண்ணா. சரிங்க தம்பி. தம்பி சுழி கொஞ்சம் எங்க நீ காட்டு தம்பி. காட்டுறேங்கண்ணா. இது மதிமுகத்தில் 3ன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று இங்கே இருக்குங்கண்ணா. கண்ணு கீழே வரக்கூடாது, கண்ணுக்கு மேலே தான் இருக்கும். இதுலயே இங்கிட்டு இருந்ததுன்னா அது ஏறு கூட இறங்கு கூட சொல்லுவாங்க. ஓ, மாட்டுக்கு மாதிரியே. ஆமாம். இங்கே ஒன்று இருக்குங்கண்ணா முடிக்கட்டை. அப்புறம் உதட்டில் ஒன்று இருக்கும். இதான் மதிமுகத்தில் 3ங்க. சரி. அப்புறம் மஸ்துன்னு சொல்லுவாங்க இங்கே. இது ரெண்டும் நேருக்கு நேர் இருக்கணுங்க. இப்படி காதை பின்னாடி டச் பண்ணோம்னா இது காதுக்கு பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி வரக்கூடாது. எது அந்த சுழிங்களா? ஆமா. ஓஹோ. கரெக்டா ஈக்குவலா இருக்கும். அதே இது அந்த ரொம்ப முன்னாடி வந்துருச்சுன்னா அது உச்சி மட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த மஸ்தவம் வந்து பின்னாடி இங்க இருந்து ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா அதை வந்து தீஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. அது நல்லா சொல்லுவீங்க. அதே மஸ்தவம் இருந்து தீஸ்கட்டும் இருந்ததுன்னா அது கந்த பாம்புன்னு சொல்லுவாங்க. அது வாங்கலாமா? அது வாங்கக்கூடாதுங்க. அது இருக்கிறதே அசவு சொல்லுவீங்க. அடுத்து பறவை 4ங்கண்ணா. இதோ பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இது பறவைங்க. பின்னாடி இது ஒண்ணு. அது என்ன சுழிங்களா? நீளமா இருக்கு சுழி. அது இந்த சுழி இப்படி போயிருக்குங்க மேல. இதே மாதிரி அந்த சைடும் இருக்கு. இதுதான் பறவை 4ங்க. ராஜா மந்திரினா இங்க ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த குதிரைக்கு இல்லைங்க. இங்க ஒண்ணு இருக்கு. அத 3 விரல் கேப் விட்டு இங்க ஒரு சுழி இருக்கு கழுத்துல. ஆமா, கழுத்துல. அது வந்து பாத்தீங்க என்னங்க அது? ராஜா மந்திரிங்க. இங்க பாத்தீங்கன்னா மண்ணை குத்து. இது அந்த சுழி வாங்க கூடாதுங்க. ஓஹோ. அது இருக்கிறது இதுங்க. அப்புறம் கால்ல இருக்கு. அது விலங்கு சுழின்னு சொல்லுவாங்க. காலு முட்டி கீழே இருக்கும். சரி. அது விலங்கு சுழின்னு சொல்லுவாங்க. அது சிறந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கொருக்கா கூட்டிட்டு போகுன்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படிங்களா? அது விலங்கு இருக்குனால நம்மளுக்கு விலங்கு போட்டுருவோம் அந்த மாதிரி. அதுக்காட்டிக்கு அது விலங்கு சொல்லுவீங்க. சரி. குழம்புல 2 விதமான குழம்பு இருக்குங்கண்ணா. ஒன்று இது பார்த்தீங்கன்னா பூட்ஸ் குழம்புங்க. கருப்பு கலர் இருக்க குழம்பு வந்து லாடம் போடாமல் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாங்க. பழக்கிற குட்டைகள் எல்லாம் 5 கிலோமீட்டர் ஓட்டலாங்கண்ணா. சரிங்க. விரட்டுலையும் சரி எப்படி வேணாலும். இது பூட்ஸ் குழம்பு. நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டுமே கருப்பு குழம்புங்க. பூட்ஸ் குழம்புனா கருப்பு குழம்பு சொல்லுவாங்க. வெள்ளை குழம்புனா மாவு மாவா வருங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சம். ஓ, லாடம் போடுறப்பா? ஆமா, லாடம் போட்டாலும் சரி போடலினாலும் சரி கருப்பு குழம்பு ரொம்ப நாள் தாங்குங்க. சரி. அப்புறம் வேற குறையில என்ன தம்பி சொல்ற போறீங்க நீங்க? அடுத்து அதாவது வாங்கி யாராச்சும் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுத்துருங்க. கொடுக்கலாம். கரெக்டாக பார்த்து சுழிகளை பார்த்து வாங்கி கொடுத்துருவீங்களா? வாங்கலாங்கண்ணா, தாராளமாக வாங்கலாம். உங்கள் நம்பர் கொடுக்குறதான் கேட்குறேன். தந்துடலாங்கண்ணா. சரி, நம்பர் தர்றேன். இன்னொருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க அண்ணன். சரி. அவர்கிட்ட பிடிச்சிங்கன்னா அவர் ரொம்ப நல்லவராங்க. சரி. எனக்கு அவர் குரு மாதிரின்னு வச்சுக்கோங்க குதிரையில. ஓ, இதெல்லாம் பழகி கொடுத்தது உங்களுக்கு? அப்புறம் நம்ம அப்பாவும் வச்சுட்டு இருக்காருங்க. நம்ம பெரியப்பா எல்லாமே வச்சிருந்துருவீங்களா? ஆமா ஆமா. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் எனக்கு அவர் தான் குரு மாதிரின்னு வச்சு. சரி 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 சரிங்க. சரிங்கண்ணா, வாங்கண்ணா அடுத்து பார்க்கலாம் அந்த குதிரை. தம்பி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு ஏர் சவாரி எப்படிங்கிறத காட்ட போகிறாரு தம்பி. பார்த்து பொறுமையாக. என்ன தம்பி? ஏர் சவாரி வச்சு காட்டுங்க. அவத்து அப்படியே கொஞ்சம் தூரம் போங்க, பார்த்துக்கலாம். சைக்கிள் தட்டி வச்சுருக்கிறீங்க ஏன் தம்பி? வண்டி இருக்குங்கண்ணா, அதுவும் போட்டு காட்டுறாங்கண்ணா எப்படி. அது எத்தனை கிலோமீட்டர் போகலாமுங்க இந்த குதிரையில்? நம்ம இப்போ கோயிலுக்கெல்லாம் ஓட்டுறாங்கண்ணா. சரி, ஏர் சவாரி போட்டு கொஞ்சம் தூரம் சாலை வரைக்கும் அப்படியே போங்க. நீங்கள் எவ்வளோ போக முடியுமோ கொஞ்சம் தூரம் போங்க, அப்படியே எடுத்துக்கலாம். பார்த்து பொறுமையாக செய்யுங்க தம்பி. நம்மளுக்கு பயமாக இருக்குது, குதிரையில் நம்மளுக்கு தெரியாதனால பயமாக இருக்குது. அண்ணா நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண வேணுமாண்ணா? இவர் அப்பா தானே தம்பி? அது அவர் பேச மாட்டேறாரு, என்ன பண்ணுறது? சூதானே. சே, சூப்பராக போகும் போல. இது தார் ரோட்லேயும் போகலாமா தம்பி? புழுதினால கொஞ்சம் காலை இறங்க. அது கொஞ்சம் ஈரம் வேற. வரப்பில் பார்த்து. இப்போ கொஞ்சம் கவத்து விட்டிங்கன்னா வேகம் போகும். ஏன் தம்பி? இருங்க ஒரே நிமிஷம். நிற்குமா? முன்னாடி எடுக்கலாம், பின்னாடி எடுக்கிறதுக்கு. போங்க தம்பி, பார்ப்போம்.
தம்பி அடுத்து பார்த்தீங்கன்னா லாடை எத்தனை நாளைக்கு ஒருக்கா தம்பி போடணும்? நம்ம குதிரைக்கு ஓடுறத பொறுத்து இருக்குங்கண்ணா லாடம் போகிறதெல்லாம். ஆ நல்லா பந்தயத்துக்கெல்லாம் சில பேர் ரெடி பண்ணுவாங்க. சரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லாடம் 1 மாதம் தாங்குங்கண்ணா. சரி மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஓட்டுறது விரட்ட பொறுத்து இருக்குங்கண்ணா. ஆ இப்போ இந்த லாடம் போட்டு நான் 1 மாதம் ஆக போகுதுங்கண்ணா. ஆ இப்போ இது தேஞ்சிருச்சுங்க. நீ அடுத்து போடணுங்கண்ணா. அப்படிங்களா? தேஞ்சிருச்சு. ஆமாம்மா. ம் குழம்பு டெய்லி ஒருக்கா க்ளீன் பண்ணி விட்ருவானுங்கண்ணா. ஏன் தம்பி பண்ணின்னு என்னாகு? பண்ணலினா இப்போ அந்த லாடத்துக்கும் குழம்புக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ம் கல் சிக்கி குழம்புல ஏறி புண்ணாகி போயிடும். அப்படிங்களா? ஆமாம்மாங்க. அது ஒரு மெயின் இது இருக்குங்க. ஆனால் சில பேர் வளர்த்துவீங்க அதை க்ளீன் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நல்லதுங்கண்ணா அது. அப்படிங்களா? தண்ணியில் விடணுங்களா இல்லை அப்படியே சுரண்டிக்கலாமா? நம்ம அதுக்கு ஒரு கம்பி இல்லைன்னா ஒரு குச்சி மாதிரி வச்சு. இது என்ன கூட தம்பி? ஆனா பெண்ணான்னு சொல்றேன். என்னங்கண்ணா? ஆனா பெண்ணான்னு. இது வந்து கோழிங்க, பெண் குதிரைன்னு சொல்லுவாங்க எல்லாரும். சரி சரி சரி. இது அந்த குட்டி போடுற பக்கம் எப்போ நாளாமுங்களா? இல்லைங்கண்ணா, இது இப்போ ஒரு குட்டி போறதுக்கு இது பண்ணுச்சுங்க. நாங்க சேத்துல குண்டு சேத்துல கொஞ்சம் பெருசாகிட்டு குறை. ஆமா கொஞ்சம் பல் போட்டதுக்கு அப்புறம் சேர்த்திக்கலாம்னு இருக்குங்க. சரி சரி தம்பி. அப்பா கொஞ்சம் தொந்தரவா இருக்கு. அப்பா வச்சிருக்காங்கண்ணா, மஞ்சுன்னு வச்சிருக்கோம் பேருங்களா? ஆமா. சரி சரி. அந்த குதிரை பேர் பார்த்தீங்கன்னா வள்ளிங்க. அந்த இன்னொரு குதிரை பேரு பெருசு காட்டணும்லங்க. ஆமா. உங்க பேர் சொல்லாம விட்டீங்க தம்பி. நானுங்க பகீரதன். பகீரதன். ஆமா. ஓகே சரிங்க தம்பி. அடுத்து நீ குதிரையில சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்களா? நீ குதிரையில சொல்ல போறது அவ்வளோ இல்லைங்கண்ணா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வாங்கி வளர்த்து தான் சொல்றேன். சரி சரிங்க தம்பி. பார்த்தீங்கன்னா இப்போ சாமான் போடுறதுக்கெல்லாம் இடக்கல்ல இல்லையாண்ணே? இடக்கெல்லாம் பண்ணாருங்களா? நம்ம அந்த கன்று கொண்டாந்துக்கணும். பழக்கணும். அப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கை வச்சு நீ விட்டு பழக்கிட்டா தான் கொஞ்சம் கை சாதனை வரும். ஏன்னா கை சாதனை வர்றதுக்கு அப்படி நீ விடணும். போடுறமல்ல சில பேர் மிரட்டி போடுவானுங்க. என்ன அடிச்சு அப்படி துன்புறுத்த கூடாதல்ல பாவா. அடுத்து நீ மாட்டுற தம்பி? இல்லைங்கண்ணா, அவரே மாட்டுட்டு இப்போ அவர் போட்டுட்டு பேர் முகப்பட்டாங்கண்ணா. முகப்பட்டாவா? ஆமாம். சரி சரி. அது இந்த சைடில் மறைக்கிறது என்ன தம்பி பொருள் சொல்லுவாங்க? கண்ணை கண்மலர்னு சொல்லுவாங்கண்ணா அதுக்கு பேர். அது சைடில் தெரியாமல் இருக்கா? ஏன்னா ஆமாங்க ஆமாம். அது தெரிஞ்சுன்னு போகாதா? இல்லைங்கண்ணா, சைடு பாரு வந்தால் உனக்கு ஏகமாக எல்லாத்துக்கும் பாரு பாரு. நேர் இருக்காது. குதிரைக்கு எல்லா பக்கம் கண்ணு தெரியுங்கண்ணா. 360 டிகிரியில் குதிரைக்கு கண்ணு தெரியும். அப்படிங்களா? ஆமாம். இப்போ அதுக்கு பேர் கலரிங்கண்ணா. அது அந்த காலத்து கலரிங்க. அது இப்போல்லாம் பட்டின்னு லேட்டஸ்ட்டாக வந்துருச்சுங்க. அது எப்படி சிறுசாக இருக்குமா? சிறுசாக இருக்குங்கண்ணா, கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்குது. ஆமாம் ஆமாம். அந்த கவரு சேப்பு கலர் இருக்குது ரெய்னிஷ்னு சொல்லுவாங்க. அது வந்து கவரு ஏன் தம்பி? ஆமாம், அது பேர் ரெய்னிஷ்னு சொல்லுவாங்கண்ணா. பிடிக்கிறது. ஆமாம், ரெய்னிஷ் கவருன்னு சொல்லுவாங்க. இப்போ சாமான மாட்டினாவே கண்டுக்கு அடுத்து வண்டி போட்டு போகிறாங்கண்ணே. ஆமாம் ஆமாம். ஆனால் குதிரைக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமெல்லாம் இருக்காதுங்க. அதனால தான் சைக்கிள் தட்டு போட்டிருக்காங்க. குதிரைக்கு மற்ற கஷ்டமோ அது எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஈஸியாக போதுவா இருக்குது. தார் ரோட்டுக்கு இருக்குது. மற்ற கொடுமைப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் இல்லை. அது நல்லா உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்து ஈஸியாக இருக்குது வண்டி. பீஸ் பீஸ் நல்ல இல்லை. வீசுற ஒரு வீசு. ஏய் நாஜாதா
வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக போக மாட்டேங்குது